ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். நாளைக்கு பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி வெடிஞ்சா அமாவாசைங்க. மாதம் மார்கழி மாதம். இனி அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா பெருமாள் வைகுண்ட ஏகாதசி, அடுத்தாப்பில் நடராஜர் அப்படின்னு இந்த மாதமே ஒரு தெய்வ கொண்டாட்ட மாதங்கள். பெருமாள், சிவன் எல்லாருமே, அதேமாரி ஐயப்பன் எல்லாருமே இன்றைக்கி ஒரு தெய்வங்களை, அதாவது தேவர்களுக்கு ஒரு விடிய காலம்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதம். அப்புறம் ஓசோன் ரொம்ப கீழே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு எல்லாம் காலையில் எந்திரிங்கிறங்க வேண்டி கூட அந்த ஒரு தெய்வ வழிபாட்டை நம்மளுக்கு கொடுத்து அப்படி காலங்காத்தால் எந்திரிங்க, அப்படி சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு வாங்குறதுக்காக அது கோயில் போவோம். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வைங்க, சின்ன பிள்ளை கோலம் போடுங்க. இதெல்லாம் ஒரு ஆன்மீகத்தை கலந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்த மாதம் இந்த மார்கழி மாதம். இதில் மூல நட்சத்திரம் எடுத்த உடனே ஆரம்பத்திலேயே வரக்கூடியவர் அனுமன் ஜெயந்தி. உங்களுக்கு நாளைக்குங்க அமாவாசை அன்னைக்கு பிறந்தவர்னு சொல்லக்கூடிய நிலை. அவரோட ஜாதக கட்டம் நமக்கு முன்னோர்கள் இப்படித்தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி தவறு பார்க்கறதுக்கு இல்லைங்க. கொடுத்தது பெரியவங்க கொடுத்ததை நம்ம அப்படி அவங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கொடுத்துருக்கலாம், ஒத்தும் வந்திருக்கலாம், அறிஞ்சு கொடுத்துருக்கலாம். நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைங்க. நாளைக்கு ஒரு அனுமருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனுமன் அப்படிங்கிறவர் ஒரு மனித பிறப்பு அல்ல, ஆனால் ஒரு மனித பிறப்பை தொட்டுவிட்டு அப்படி ஒரு மிருகத்திலிருந்து மனிதனாக மாறி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ராசியே பாதி மனிதன் பாதி மிருகம்னு சொல்லக்கூடிய இடம்தான் இந்த இடம். இதில் அவரோட இந்த ராசியிலையும் இந்த மாதத்துலேயும் அவரோட பிறப்புகள் காலபுருஷனோட மூலம்னு சொல்லக்கூடிய இடம்னு. அப்போ இது ஆஞ்சநேயர்னு சொல்கிறது அப்படி ஆராய்ச்சிகள் பண்ணுறதை விட மூலமே என்ன, அப்போது காலத்தினோட மூலம் என்ன சொல்லுது நமக்கு, ஆஞ்சநேயர் மூலமாக அதை நமக்கு ஒரு எப்படி ஒரு தெய்வத்து மூலமாக சில ஒரு பாடங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் மூலமாக நமக்கு ஒரு தன்னலம் இல்லாமல் வாழக்கூடியது, பிறர்களுக்காக வாழக்கூடியது, சுயநலம் இல்லாத ஓட்டங்கள். அப்படி இது மூலமே என்னென்னா அன்பே சிவம் தான் மூலம். அப்போது இந்த காலபுருஷனோட லக்னத்துக்கு இது மூலம், இதனோட ஆரிஜினே இங்கே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. மூலத்தில் தான் அப்படி அனுமர் கொண்டு நம்ம வைக்கிறோங்க. இந்த மாதம் அதே சொன்ன மாதிரி மார்கழி மாதம் தேவர்களோட உத்தராயண காலத்தினோட அப்படி ஒரு ஆரம்பம்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. ஒரு இயற்கை அல்லது ஒரு நம்ம விஞ்ஞானப்படியே பார்த்தோம்னா ஓசோன் மண்டலத்தில் O3ங்கிறது நமக்கு ரொம்ப கீழே கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதை எடுத்துக்கிறதுக்கு வேண்டி கூட நம்ம அந்த ஒரு மார்கழி மாதம் பஜனைகள், அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த காலையில் நேரமே வெடியிருக்குன்னா கோலம் போட்டு ஆகணுங்கிறது. பெரும்பாலும் இந்த திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு மருத்துவ குணத்தை தரக்கூடிய மாதம்னே சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. அப்புறம் வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பஜனை பாடுறது, அப்படி காலங்காத்தால் சப்பரம் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே வர்றது, இன்றைக்கி எல்லாம் அறிவி போச்சுங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு மேளம் கொட்டுறவங்களே காலையிலே சாயங்காலமும் இந்த கோயிலில் அப்படி ஒரு தாரதாப்பட்டையோடு அப்படி தெய்வத்தை வணங்கிட்டு போவாங்க. இன்றைக்கெல்லாம் சத்தத்தையே காணும். அப்போது எல்லா ஜாதி எல்லா மதம்ங்கிறத விட எல்லா ஜாதிக்காரருமே இதில் கொண்டாடக்கூடிய அமைப்பு. கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது மாதங்கள் வருங்க. அவங்களுக்கு நீ ரம்ஜான் வருங்கிற ஒரு காலகட்டம். எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் ஒரு கொண்டாடப்படக்கூடிய மாதத்தில் அனுமரோட பிறப்புன்னு சொல்லுவோம். அனுமன் பிறப்பு பார்த்திங்க அப்படின்னம்னா காலபுருஷனோட லக்னத்தையே அவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ காலம் கொடுக்கக்கூடிய பதிலை ஆஞ்சநேயர் மூலமாக நம்மளுக்கு பெரியவர்கள் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது தர்மத்தை சேர்ந்த லக்னம். லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதே தர்மத்தில் உட்கார்ந்துட்டு நிற்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இது பார்த்தோம் அப்படின்னம்னா தர்மத்தில் நெருப்பு ராசி. அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தர்மம், கர்மம், காமம், மோட்சம், மறுபடியும் இது தர்மம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு நிலைங்க. இதுவும் ஒரு தர்மம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை.
தர்மத்துக்காக 9க்கு அதிபதி உட்கார்ந்த இடம்ங்க. லக்னாதிபதி இங்கே உட்கார்ந்த இடம். சந்திர பகவான் எங்கே போய் உட்காருதுன்னா அதுவும் இன்னொரு தர்மத்தை தொட்டுவிட்டு காலத்தினோட தர்ம திரியோணங்கள் ஒரு இப்போ தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த அமைப்பு அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளை நம்மளுக்கு ஒரு எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கர்மத்துக்குன்னே அப்படி பிறந்த ஆட்கள் கர்மாதிபதி கர்மத்திலேயே உட்கார்ந்துட்டு நிற்கக்கூடிய நிலைங்க. இதில் பாருங்கள், காமஸ்தானம் எதுலேயுமே கிரக அமைப்புகள் இல்லை. இது காமஸ்தானம், இது ஒரு காமஸ்தானம், இது ஒரு காமஸ்தானம். உடல் மனம் ஆன்மா சார்ந்த காமம், உடல் சார்ந்த காமம், அப்படி ஒரு உயிர் சார்ந்த காமம்னு அப்படி அந்த காமஸ்தானத்தை எதுவுமே ஒரு சொல்லலை. எல்லாமே தர்மத்தை தொட்டுவிட்டு அடுத்தாப்புல கர்மத்தை தொடும் பாருங்க. இது ஒரு கர்மம், இது 3மே கர்மஸ்தானம். கர்மத்தை தொட்டுவிட்டு தான் இவரோட பிறப்பு. மோட்சத்தில் கேது பகவான் ஒருத்தர் தான் நிற்கிறாருங்க. இவர் இங்கே நின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் அங்கே போயாக வேண்டிய ஒரு அமைப்பு. அப்போது தர்மத்தின்படி வாழ்ந்து அதன்படி கர்மங்கள் இயற்றக்கூடிய கர்மாதிபதி இது கர்மஸ்தானம். இது கர்மஸ்தானத்தில் கர்மாதிபதியே நின்றுட்டுங்க ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு காலமே நமக்கு கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்னா ஆஞ்சநேயர் மூலமாக கொடுத்தது. நிறைய கதைகளை நம்ம ஒரு தெய்வத்தை மூலமாகவோ அல்லது இப்போ ஒரு கோட்டிங்கே ஏதாவது சொல்லணும்னா அவர் சொன்னார் இவர் சொன்னார்னா தான் மக்கள் எடுத்துக்குவாங்களே தவிர நான் சொல்கிறேன்னா அது நானே கண்டுபிடிச்சிருந்தா கூட இன்னொரு பேர் சொன்னால் தான் ஒரு ஃபேமஸான ஆள் வேணும் அதை சொல்கிறதுக்கு. அப்படி ஒரு உருவாக்கப்பட்ட அமைப்பு அனுமன் அப்படின்னு சொல்லலாம். அனுமன் இல்லைன்னு சொல்லிங்க, பட் அதுக்கு கொண்டு வந்த ஒரு தாத்பரியங்களும் அவர் கொடுத்த சப்போர்ட்டுகளும் மிகப்பெரிய மரியாதையில் இருந்த ஒரு அமைப்புங்க. அது ஒரு மறுக்க முடியாத ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சிரஞ்சீவி மீன்ஸ்னால் என்றைக்குமே அதுதான் நிலைக்கும், என்றைக்குமே நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு சிரஞ்சீவி தன்மையோடு கொடுத்த ஒரு அமைப்பு தான் அனுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. மோட்சத்திலையும் அவர் இந்த மோட்சத்திலாம் தொடலைங்க. இந்த மோட்சத்தும் பிறப்புங்கிற மோட்சத்தை தான் தொட்டுட்டு போகிறாருங்க. இது உடல் ரீதியான மோட்சம், இது மனம், இது ஆன்மா ரீதியான மோட்சத்தில் மட்டும்தான் கிரகங்கள் உட்கார்ந்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இது ஒரு மோட்சத்தில் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். கேது பகவான் பரவல் இருந்தால் மோட்சமோ அந்த மோட்சத்தை இருந்தால் மட்டும்தான் இரு கிரகம் உட்காருதுங்க. வேறு எந்த மோட்சத்திலையும் கிரகங்கள் இல்லை. அப்போது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்குன்னே கர்மம் செய்யக்கூடிய ஆட்கள், அது கர்மத்தின் மூலமாக தர்மத்தை நிலைநாட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுயநலம் இல்லாத வாழ்க்கை. இதுதான் சிரஞ்சீவி தன்மை. இப்படி வாழ்வது சிரஞ்சீவி தன்மையை காட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவருக்கு சிரஞ்சீவி பட்டமே நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதாவது அனுமரை சிவனின் அம்சம் அப்படின்னு எடுப்பாங்க. அப்போ கர்மத்தின் மூலமாக தர்மத்தை நிலைநாட்டி தன்னலம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை சிவனின் அம்சமாக வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்படி ஒரு தன்னலம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ராமருக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஒரு விட்டவரை தொட்ட குறையில் அவங்க சேர்றாங்க. அவருக்கு அதாவது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் ராமநாமத்துக்காகவே வாழ்ந்த ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவன் அப்படி சொல்லக்கூடிய நிலைங்க. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அந்த ராமநாமத்துக்கு சொல்லணும்னா ஆஞ்சநேயர் இல்லாமல் ராமநாமம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அவர் என்ன வாய்ப்பு கிடைச்சும் எனக்கு பூமியிலே நின்றுக்கிறேன், ராமநாமம் தான் எனக்கு வேணும், ராமநாமம் பூமியில் மட்டும்தான் கிடைக்கும்னு சிரஞ்சீவியாக அவர் உட்கார்ந்துருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. ராம்ங்கிறோட தாத்பரியங்களே ஒரு வேறை. அதுக்காக வாழ்ந்த ஒரு அனுமன், அவரோட ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அனைவருக்கும் ஒரு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். அடுத்தாப்பில் ஒரு சின்ன ஜாதக ஆய்வுங்க. பெரும்பாலும் சனி பகவான் ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆயுள்காரகன் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்றார் அப்படின்னம்னா காரகோபாவநாசம், ஆயுள் கம்மி அப்படின்னு ஒரு பொதுவாக எடுத்துக்கிறோம். சனி பகவான் நீசப்பட்டு போயிருந்தால் அது இன்னும், அப்போ சனி பகவான் 8ல் உட்கார்ந்து அவர் நீசப்பட்டு போயிருந்தார்னா என்ன ஆயிடும்? அது உண்மைதானா? 8ல் சனின்னா ஆயுள் குற்றமா, காரகோபாவநாசமா? சனி நீசப்பட்டிருந்தால் ஆயுள் கம்மியா? எடுத்த உடனே அப்படித்தான் நம்ம சொல்கிறோம், அல்லது நம்ம சொல்லி தர்றவங்களை அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது சரியாக வருதா அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு. ஒரு 2 ஜாதகம், பெண் ஜாதகம், இதுவும் ஒரு பெண் ஜாதகம்.
இவங்க 6/7/1940 பிறந்தவங்க. காலையில் 11 மணிக்குங்க. புனர்வூச நட்சத்திரம், குரு திசையில் பிறந்து இன்றைக்கி செவ்வாய் திசையில் இருக்கிறாங்க. இவங்க 22/11/39, அவங்கள விட ஒரு வயசு கொஞ்சம் முன்னாடி. 2:50 வெடிக்காலம். 2 பேருமே கோயம்புத்தூரில் பிறந்தவங்க. சனி மகா திசையில் பிறந்து உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்க. இன்றைக்கி ராகு திசையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்திங்க அப்படின்னம்னா 2 பேருமே ஒரே லக்னம். இவங்களும் இது வேறு ஜாதகம், இது வேறு ஜாதகம்ங்க. இதுவும் பெண் ஜாதகம், இதுவும் பெண் ஜாதகம்னு சொல்லக்கூடிய நிலை. 2 பேரும் ஒரே லக்னம். 8ல் பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீசப்பட்டு நிற்கிதுங்க. 8ஆம் வீட்லேயும் நிற்கிதுன்னு சொல்லக்கூடிய நிலை. இது அப்படியே தான் லக்னம் சனி பகவானுங்க. அவரும் அப்படி தான் நீசப்பட்டு நின்று 8ஆம் வீட்லேயே நிற்கிறாரு அப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சனி பகவான் வக்ரம் வாங்கியிருப்பாருங்க. சூரியனுக்கு 6ல் நிற்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சனி வக்ரம். இதில் சனி பகவான் வக்ரம் இல்லை, அப்படி நிற்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ சனி 8ல் நிற்கிதுங்கிறதுக்கு ஆயுள் குற்றம் சொல்லணும். சனி நீசப்பட்டு போச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆயுள் குற்றம் சொல்லணும். ராகுகேதுகள் சம்பந்தம் லக்னம் வாங்குதுங்க. இங்கே பார்த்தா சனி பகவான் வாங்குறாருன்னு சொல்லக்கூடிய நிலை. இதுவும் ஆயுள் குற்றம் சொல்ல வேண்டிய கணக்கு. ஆனால் உண்மையில் 2 பேருமே இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அது இவங்களை விட இவங்க நல்லா ஆரோக்கியம். ஒரு உணவாகட்டும், சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும், வயசுக்கு தகுந்த சுகர் இருக்கும், அப்படி ஒரு தலை சுத்தல் இருக்கும், டைஜஷன் பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் இருக்குமோ தவிர ஒரு பேச முடியுது, நடக்க முடியுது, காது கண்டு கேட்குது, டிவி பார்ப்பாங்க, இப்படி வெளியில் கோயில் போவாங்க வருவாங்க, 2 பேர்த்தினாலையும் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. விசேஷமாக கலந்துக்குவாங்க. அப்போது எடுத்த உடனே சனி நீசப்பட்டு போய் 8ல் நிற்கிது, ஆயுள் இல்லை, ஆயுள் குற்றம் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு சொல்கிறது சரி வரல. இங்கே பாருங்கள், இதுவும் அதே கதை தான். அப்போது இந்த சனி வக்ரம் வாங்கியிருந்தால் ஆகும், இது வக்ரம் வாங்கினா ஆகாதுங்கிறக்காக தான் இது 2 எடுக்கிறோம். இங்கே சனி பகவான் வக்ரம்ங்க, இங்கே வக்ரம் இல்லை. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் 86, இவங்க 87ன்னு சொல்லக்கூடிய ஒரு வயசு இன்றைக்கி. ஆண்டவன் புண்ணியம் நல்லா இருக்கட்டும், இன்னும் ஆண்டவன் ஆயுளை கொடுக்கட்டுங்க, நல்லா இருக்கட்டும். நான் இவங்களை குறை சொல்லவோ வரல. ஒரு பலன் சொல்லும்போது அப்படி ஒரு 8ஆம் இடத்துல சனின்னா காரகோபாபநாசம் ஆயுள் பாதிக்குது, சனி வக்ரம் வாங்கியிருந்த ஆயுள் பாதிக்குது, நிறைய பேர் நம்ம பேசி சொல்லி அப்படி ஒரு தகவல் நம்ம காதுக்கு வரும்போது அப்படி அதை அப்படியே அடிப்படையை எடுத்துக்கிட்டே நீ அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பேச வேண்டிய ஒரு நிலைங்க. இதில் பார்த்தீங்க லக்னாதிபதி புதன் அப்படி ஒன்று பிரமாதமாக ஒரு நல்ல வீட்டில் கூட இல்லைங்க. இது பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி புதன் பகை வீட்டில் தான் உட்கார்ந்துருக்குதுங்க. சூரிய பகவான் விரையாதிபதியோட சேர்ந்துட்டு சுக்கிரன் கூட இருக்கிறதா பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. செவ்வாய் பகவான் இதை பார்த்து கிடையாதுங்க, இடம் கொடுத்தவர் பார்த்து கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நிலை. இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி இது அப்படி தான் ஒரு நட்பு வீடுன்னு சொல்கிறக்கெல்லாம் இல்லவே இல்லைங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் கூட சேர்ந்து அப்படி செவ்வாய் கூட சேர்ந்து நிற்கிறது இதுவும் ஒரு விசேஷம் இல்லாத ஒரு அமைப்பு. இத்தனையும் தாண்டி ஆயுள் தாண்டி இவ்வளோ காலம் வந்திருக்கிறாங்க. இவங்க இன்றைக்கி செவ்வாய் திசையில் இருக்கிறாங்க, இவங்க இன்றைக்கி ராகு திசையில் இருக்கிறாங்க. அப்போ செவ்வாய் திசை இவரை பொறுத்த வரைக்கும் மாரகாதிபதி திசை 3 8 திசைங்க நீசப்பட்டு போய் ஒரு லக்ன சம்பந்தத்தை வாங்கிட்டும் இருந்தும் காலங்கள் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இவங்க செவ்வாய் திசை தாட்டி இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்படி தான் செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணிச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு 2 பேருமே கண் ஆப்ரேஷன் பண்ண நாட்கள் தான், வேறு ஒரு பெரிய பாதிப்புகள் சொல்கிறதுக்கு வரல. அப்போ நம்ம பேசிக்காக படிக்கும்போதோ அல்லது பேசிக்காக ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து வச்சுட்டு ஒரு பலனை ஒரு உறுதிப்படுத்தி பேசுகிறதுக்கு கொஞ்சம் தவறுங்க, பயந்துக்குங்க, யோசிங்கன்னு சொல்ல வேண்டிய நிலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா பெரும்பாலும் நம்ம எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கணும்னா 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்று நல்லவனோ கெட்டவனோ 8ஆம் இடத்துல ஒரு கிரகம்னா 7ல் நிற்கிற கிரகம் அதை காப்பாற்றும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறது ஒரு வழக்கம்ங்க. அது ஆண்ட முன்னியத்தில் அது கூட நடந்திருக்கலாம்ங்கிற நிலை தான். அப்போது இவங்களுக்கு பார்த்தீங்க இதை காப்பாற்றுனது யாருன்னா கேது பகவான் காப்பாற்றி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் கேது சனி நின்றுட்டு இதை காப்பாற்றுறத சந்திரன் குருவும் இவங்களை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது ஒரு பலனை ஒரு இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னம்னா அதுக்கு சப்போர்ட்டோவோ அல்லது கெடுக்கிறக்கோ யாராவது இருக்கிறாங்களா, அப்போ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு வலு சேர்க்கும்னு சொல்லக்கூடிய நிலை. எடுத்த உடனே 8ல்
இப்படி கிரகம் நிற்கிது, இவ்வளோதான், அது செவ்வாய் தசை வந்திருக்கு, 8 தசை நடந்திருக்குது, வேலை முடிஞ்சது, ஆள் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக பலன் சொல்லி கேட்குறவங்க மனசை அப்படி ஒரு தகராறு பண்ணாமீங்க. கொஞ்சம் பலன்கள் எடுக்கும்போது இதை மட்டும் வச்சுட்டு பேசாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இத்தனைக்கு லக்னாதிபதியெல்லாம் பெரிய வலுவல் இல்லைங்க. சுகக்குறைவு 4க்கு 8 தான் நிற்கிறாங்கன்னு, சுகத்தை கெடுத்துட்டு தான் நிற்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். லக்னாதிபதி 3ல், சுகத்துக்கு 12ல், சுகத்தில் விரயம்தான். அப்போது சின்ன சின்ன உபாதைகள் ஓட்டங்கள் இருக்குதோ தவிர ஒரு ஆயுள் குற்றமும் வரல, ஒரு நடமாட்டத்தை மடுக்கவோ அப்படி ஒரு மேஜர் ஆப்ரேஷனையோ இவங்கெல்லாம் யாருமே பார்க்கலிங்க. காலங்கள் ஓடி தான் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ கிரக அடைவுகள் அதுக்கு சப்போர்ட்டுக்கோ ஒரு எதிர்ப்புக்கோ அப்படி ஆட்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் நம்ம பேசணுமோ தவிர. இப்போ இதே பாருங்கள், நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம், ஒரு பெரிய நம்ம ஒரு முதல்வரோட பையனோ ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதிகளோ பெரிய செல்வந்தர்கள் வீட்டு பசங்களோ பிறந்த அதே இடங்களில் நேரங்களில் இன்னொரு பக்கம் ஆட்கள் பிறந்திருக்கும். ஆனால் அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பான், இறந்து கூட போயிருப்பானுங்க. ஆனால் இவங்க பிறந்தலிருந்து அப்படி ஒரு ஒரு பதவிகளாகட்டும் ஒவ்வொன்றும் அப்படி தேடி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு பலன் எடுக்கிறத விட இப்போ சப்போர்ட் அவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஒரு கேஸ் போடனால என்ன யோசிப்பாங்கன்னா, யார் என்ன பேக்ரவுண்டு, என்ன கம்யூனிட்டி, இவனுக்கு சப்போர்ட் யாராவது இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து போட்டு தான் எஃப்ஐஆருக்கே போகலாமாம்பாங்க. காலமும் அப்படி தான் இருக்குதுங்க. அப்போது இது அப்பா யார், அம்மா யார், இவங்க ஓட்டம் என்ன, அப்படி வசதி வாய்ப்புகள் என்ன. இதே ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்திருக்கிறாங்க, ஒரு வசதி இல்லாத குடும்பமாக இருந்திருந்தால் இது போய் தான் சேர்ந்துருக்குங்க. இவங்களுக்கு ஒரு அரசு துறையும் அல்லது வீட்டுக்காரர் குழந்தைகளோட சப்போர்ட்டுகள் இதெல்லாம் வருது. அப்படிங்கும்போது நம்ம அதையும் கொஞ்சம் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு தான் பேசணுமோ. ஒரு ஜாதத்தை வச்சு அறுதிட்டு பேசுகிறது அப்படி தான் ஆணித்தரமாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஐடென்டிக்கல் ஜாதகமாக இருந்து இந்த ட்வின்ஸ்லேயே பார்ப்போம், ஐடென்டிக்கல் ஜாதகமாக இருக்கும், பலன்கள் மாறி போகுங்க. அப்போ அவங்க போய் சேரக்கூடிய இடையும் அவங்க சூழ்நிலைகள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பலன்கள் வருதை தவிர கட்டத்தை எடுத்துக்கிட்டு அப்படி அடித்து நான் தான் அப்படிங்கிறக்கெல்லாம் இதில் யாருமே கிடையாதுங்க. ஏதோ அப்படி மக்களை மிரட்டிக்கலாம், அப்படி எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மேலே ஆள் இல்லை அப்படின்னு, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாத ஒரு அமைப்பு. இது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கெல்லாம் கொஞ்சம் பத்தாதுங்க. அது எனக்கெல்லாம் பத்தாதுன்னே சொல்லலாம். நான் குறை சொல்லிக்கிறதுன்னு நினைக்கிறது இல்லைங்க. அப்படி நான் தான் ஜாம்பவான் அப்படின்னம்னா இதையெல்லாம் கையில் கொடுத்தோம்னா அப்படி திணறி போயிடுவாங்க. அதனால் ஒரு தெய்வ அனுகிரகத்தை கூட வச்சுக்கிட்டு சொல்லும்போது சிலது கண்ணுக்கு புலப்படும் அப்படிங்கிற நிலை தானே தவிர ஆணித்தரமாக நான் பேசுகிறேன் இதுதான் இப்படித்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் என்னோடய அனுபவத்துக்கு இல்லவே இல்லைங்க. அது கண்ணை கட்டிப்படும். அதனால் கொஞ்சம் அப்படி தான்கிற அகந்தை இல்லாமல் அப்படி ஆண்டவான்னு தெய்வத்தை தொட்டுவிட்டு அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாக்கு பலிதம் உங்களுக்கு தெய்வம் கொடுக்கணுங்க, அந்த பிரபஞ்சம் கொடுக்கணும். அது இல்லாமல் அப்படி வச்சுக்கிட்டு பேசினா ஆணித்தரமாக எங்கே இது ரெண்டுலேயும் பேசி போடுங்க பார்க்கலாம். செவ்வாதசை 2 பேரும் தாண்டுறாங்க. அப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு அவசரப்பட்டு பலன் சொல்கிறதோ ஒன்று அங்கே அப்படின்னா இங்கே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றக்கோ வாய்ப்புகளே இல்லைங்க. அதனால் ஒரு தெய்வ அனுகிரகத்தையும் ஒரு பிரபஞ்சத்து கூட இணைஞ்சும் இருந்துட்டு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு அதுவும் சமயத்தில் கண்ணை கட்டி போடுங்க. ஏன்னா அவனுக்கு விதி இல்லைன்னா நம்ம கண்ணு கட்டி போடும். அதனால் ஒரு பொருத்தமே பார்க்குறவங்க ஓகே சொல்லுவோம். அதே 4 வருஷம் கழித்து அவங்களே 2 பேரும் வந்து உட்காந்தாங்கன்னா அது யாரையே பொருத்தம் பார்த்தான்னு கேட்குறது நம்ம வாயே சொல்லும். அதனால் நம்ம சூழ்நிலை, நம்ம ஒரு கால ஓட்டங்கள் இதெல்லாம் பார்த்து தான் பேச வேண்டியிருக்க தவிர இதில் ரூல் இதுதான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் முடிகிறது இல்லைங்க. கண்ணை கட்டிகிட்டே போயிடும். அதனால் ஒரு ஜாம்பவான் அப்படிங்கிறதெல்லாம் ஜாம்பவான் தான், நம்மெல்லாம் இல்லை. கொஞ்சம் யாராவது அடித்து பேசுகிறாங்க அப்படின்னா அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போயிடாதீங்க. சிலதுகள் போக போக காலங்கள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துரும். பழுத்துக்கள் பார்த்துக்குங்க. அப்போ ஒரு காரகோ பாபநாசம் இருக்குது, நீசப்பட்டு போயிருக்குது. லக்னத்துக்கு மாரகாதி திசை பாதகாதி திசை நடந்துடும், முடிஞ்சிடும். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. காப்பாற்றுறக்கு யாராவது இருக்கிறாங்களா, தடுக்கிறக்கு யாராவது இருக்கிறாங்களா, இது பாட்டியோட புண்ணியம் நடந்து ஒரு பெண் தெய்வத்தை தொட்டதனோட பலன் இவங்க கொஞ்சம் தப்பிச்சாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் இவங்களை காப்பாற்றி கொடுத்துருப்பாங்க. குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது, வீட்டுக்காரர் செஞ்ச புண்ணியம், ஒரு பெண் தெய்வ வழிபாடு, இதெல்லாம் இவங்களை கொஞ்சம் காப்பாற்றும், மாற்றி கொடுக்கும், கொண்டு போகும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அறுதிட்டு ஜாதகத்தில் அப்படி ஒரு காலை தூக்கி விட்டுட்டெல்லாம் பேசுகிறது வேண்டாம். அப்படி தன்மையாகவும் பொறுமையாகவும் போங்கய்யா. அதையும் தாண்டி கண்ணை கட்டுறதெல்லாம் உண்டுங்க. அது நம்ம
அனுபவப்பட்டவர்கள் அப்படி நான் தான் பெருசுன்னு பேச மாட்டாங்க. அது இந்த லைனில் பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் கொஞ்சம் அப்படி பொறுமையாக போய்க்கலாம். அதே மாதிரி இந்த லக்னம்ங்கிறது காலபுருஷனோட 6ஆம் வீட்டு லக்னம்ங்க. இந்த இது 6ஆம் வீட்டு லக்னம் தான். இருந்தும் காலங்கள் இன்றைக்கி ஓடி இருக்குன்னா ஒரு ஜாதகம் இல்லை 2 ஜாதகம் உங்களுக்கு அது எனக்கு உங்களுக்கு ரொம்ப காலமாக தெரியும். நல்ல உறவுகள் இவங்க. அதனால் ஒரு அப்படி அந்த சின்ன வயசுலேருந்தே என்னையும் தெரியும் அவங்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்கிறதுனால இதெல்லாம் ஒரு ஃபேமிலி மேட்ராக முழுசாக என்னை பற்றி இவங்களுக்கு தெரியும், இவங்களை பற்றியும் எனக்கு தெரியும்னு 2 ஃபேமிலியுமே கோயம்புத்தூர் பிறந்த ஜாதகம் தானுங்க. பலன்கள் எடுக்கும்போது அவசரப்படாதீங்க, பொறுமை. என்ன கவுட்டால் கழித்தலெல்லாம் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. சாரம் ஓரளவு கொண்டு வரலாம், காப்பாற்றுறக்கு ஆள் இருக்கா கொண்டு வரலாம். ஒரு தெய்வம் பிரபஞ்சத்தை தொட்டு விட்டு ஆண்டவாடு பேசுங்கய்யா, ஜெயிச்சு வரலாமுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. அனுமன் ஜெயந்தி வாழ்த்துக்கள்ங்க. பாப்பா இடையில